Hello guys, welcome back to Study Focus. So DDS sums பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து வீடியோ 5. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஆப்போசிட் parallel அப்படிங்கிற கான்செப்ட்ல வச்சு சம் கேட்பாங்க. சோ அந்த கான்செப்ட தான் இந்த இதுல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So sums சால்வ் பண்றதுக்கு முன்னாடி just opposite parallel அப்படினா என்ன அப்படினு பேசிக்கா படிச்சிட்டு போயிடலாம். சரி, என்ன அப்படினா parallel or opposite. parallel அப்படினா என்னன்னா ஒரு கார் வரைஞ்சிருக்கனா இந்த காரும் இன்னொரு கார் வரைஞ்சிருக்கனா ரெண்டு கார் எடுது the same directionல போதா அதான் parallel. புரிஞ்சா? இதே ஆப்போசிட்னா என்ன அர்த்தம்? இந்த கார் ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த கார் அங்க அப்ப ரெண்டுமே ஆப்போசிட்ல வருதா? சோ இது பேர் தான் என்னது? ஆப்போசிட். சரி, இது உங்களுக்கு சிம்பிளா தெரியும். என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ண அப்படின்னா அங்க பாருங்க. நான் உங்களுக்கு என்ன எழுதிருக்கேன்? ஃபர்ஸ்ட் காரோட ஸ்பீடு 60 km/h, செகண்ட் காரோட ஸ்பீடு வந்து 80 km/h. சரி, இங்க அது 80. எப்பவுமே நீ நல்லா நோட் பண்ணி பாருங்க. நம்ம இப்ப சப்போஸ் நீங்க எல்லாரும் பஸ்ல போகும்போது இது ஃபீல் பண்ணிருப்பீங்க, ஆனா இதுதான் தெரியாது. பஸ்ல இப்ப நம்ம ஜன்னல் ஓரமா உட்கார்ந்து போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம், நம்ம பின்னாடி ஒரு வண்டி வருதுன்னு வச்சு, நம்ம பின்னாடி இன்னொரு பஸ் வருதுன்னா இப்ப நம்மள அது கிராஸ் பண்ண பட்சத்துல பாத்தீங்கன்னா மெல்ல கிராஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். சடனா போற மாதிரி இருக்காது, மெல்ல நம்மளுக்கு முன்னாடி போற மாதிரி இருக்கும். இதே ஒரு பஸ்ல உட்காந்துட்டீங்க, ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு கிராஸ் பண்ண மாதிரி இருக்கும். புரிஞ்சா? ஒரு செகண்ட்ல கிராஸ் பண்ண மாதிரி இருக்கும். சோ அதுதான் அதோட டிஃபரன்ஸ். இப்ப என்னன்னா இப்ப பேரலா இருக்குதா, இப்ப பேரலா இருக்கும் போச்சுல இது 60 km ஸ்பீட்ல இது மூவ் ஆயிட்டே இருக்கா, இது 80ல மூவ் ஆயிட்டே இருக்கா. அப்ப சர்டைன் டைம்ல வந்து இந்த ரெண்டுமே என்ன ஆகும்னா மீட் பண்ணும். புரிஞ்சா? அதுதான் எங்களோட பேசிக் கான்செப்டே அதுதான். எந்த டைம்ல மீட் பண்ணும் அப்படிதான் அது கேட்பாங்க. இதுக்கு என்னன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி உள்ள கொண்டு வாங்க. ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னன்னா இந்த ரெண்டுமே மூவிங்ல இருக்கும் போது எடுக்கக்கூடிய ஸ்பீட் தான் ரிலேட்டிவ் ஸ்பீட். இல்லைன்னா ரெண்டு ஆப்ஜெக்டும் மூவிங்ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 60 km மூவிங்ல இருந்துட்டு இருக்கா, இது 80 km மூவிங்ல இருந்துட்டு இருக்கா. அப்ப இதுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து எப்பவுமே பேரலா போகும்போதுல அதோட ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து மைனஸ் பண்ணணும். 80 மைனஸ் 60 ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னது? 20 km/h. புரிஞ்சா? இதே ஆப்போசிட்டுக்கு வாங்க. ஆப்போசிட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கு அப்படியே கூட்டிடணும். 80 + 60 என்ன வரும்? 140. புரிஞ்சா? இதான் அந்த இது. நேரா போகும்போது நம்ம பஸ் வந்து மெல்ல போமா, அப்ப பாருங்க 20 km, அப்ப நம்ம மெல்ல தான் அந்த பஸ் கிராஸ் ஆகி போகும். இதே ஆப்போசிட்ல வரும்போது 140 டக்குன்னு கிராஸ் ஆகுதா. சோ அதுக்குள்ள ஒரு மீனிங் தான். ஜஸ்ட் உங்களுக்கு புரியதுக்காண்டி இப்படி சொன்னேன். சரி, இப்ப என்ன கேட்பாங்கன்னா இந்த டி டைம் எப்ப மீட் ஆகுது, அப்ப இங்க எப்ப மீட் ஆகும்? ஒரு பஸ் அங்க, ஒரு கார் அங்க இருந்து வருது, ஒரு கார் இங்க இருந்து போகுது. சர்டைன் டைம் வந்து ரெண்டுமே கிராஸ் ஆயிருமா, ரெண்டுமே இப்படி கிராஸ் ஆகி போயிருமா. சோ அந்த டைம் கேட்பாங்க. இங்க எப்படி எழுதணும்? டி டைம் மீட்டிங் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட் போடணும். புரிஞ்சா? இங்க அதேதான். டி மீட்டிங் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் ஸ்பீட். இந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் தான் இங்க மேட்டர். இங்க மைனஸ் பண்ணணும், இங்க பிளஸ் பண்ணணும். இந்த ரெண்டு தெரிஞ்சா போதும். அதே மாதிரி இந்த சம்ம நீங்க சால்வ் பண்ணும் போச்சுல ரிலேட்டிவ் மோஷன் இருக்கணும், அப்பதான் நீங்க சால்வ் பண்ண முடியும். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே மோஷன்ல இருக்கா. சோ அந்த மாதிரி ரெண்டுமே மூவிங்ல இருக்கும் போச்சுல தான் இந்த சம்ம யூஸ் பண்ண, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு கார் ஸ்டேஷனே நிக்குது, இன்னொரு கார் அதை அப்படி மூவ் ஆகி போகுது அப்படின்னா அந்த ஃபார்மேட்டுக்கு இது அப்ளை ஆகாது. சரியா? சோ ரெண்டுமே ரிலேட்டிவ் மோஷன்ல இருக்கணும், அப்படினாதான் இந்த சம்ம நம்ம அப்ளை பண்ண முடியும். சரி, நம்ம சம்ம வந்து சால்வ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிளியரா புரியும். சோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். Train A is running at the speed of 80 km/h started at 8 am. Another train B is running at the speed of 120 km/h started at 9 am at the same place. Find the time taken by train B to chase the train A. சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம். இதுதான் பேசிக்கான சம். நான் உங்களுக்கு டயகிராமோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ட்ரெயின் A வந்து 80 km/h 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதா. சரி, என்ன பண்ணிக்கலாம்? சும்மா ஒரு ட்ரெயின் வரைஞ்சிக்கலாம். இதான் ட்ரெயின் A. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுதா? 80. அப்போ ட்ரெயின் A வந்து 80 km/h டிராவல் ஆகுது. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? ட்ரெயின் B வந்து
120 கிலோமீட்டர் ஹவர் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ட்ரெயின் பி வரைஞ்சிக்கலாம். ஸோ ட்ரெயின் பி, ஸோ 120 கிலோமீட்டர் பர் ஹவர் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அட் த சேம் பிளேஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஸ்டேஷன் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டேஷன், ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏ, ட்ரெயின் பி, 2 ட்ரெயின் இருக்குது. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஏ இருக்குல்ல, அது 8 மணிக்கு கிளம்பியாச்சு. 8 மணிக்கு கிளம்பி என்ன ஆகுது? தே மூவிங் சொல்லிக்கலாம். அது 8 மணிக்கு கிளம்பி அது வாடு போயிட்டு இருக்கு. 1 மணி நேரம் கழிச்சு இந்த ட்ரெயின் பி அது ஸ்டார்ட் ஆகுது. இப்பதான் ஸ்டேஷன்ல இருந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா நல்லா பாத்துக்கோங்க, இது 8 மணிக்கு கிளம்பியாச்சா, இது 9 மணிக்கு கிளம்பி இருக்கு. அப்போ இந்த ட்ரெயின் பிங்கிறது 1 மணி நேரம் ட்ரெயின் ஏ விட லேட்டா கிளம்புது. அப்ப அந்த 1 மணி நேரம் ட்ரெயின் ஏ வந்து போயிருக்குமா? அப்ப 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு போயிருக்கும்? 80 கிலோமீட்டர் போயிருக்குமா ஆல்ரெடி. இது கிளம்புறதுக்கு முன்ன குட்டி அது 80 கிலோமீட்டர் டிராவல் ஆயாச்சு. ஸோ அந்த டிராவல் ஆகி இங்க போயிட்டே இருக்கும். இது கிளம்புறதுக்கு முன்ன குட்டி. இப்பதான் இந்த ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிக்கு. ஸோ என்ன கேட்கறாங்க, இந்த ட்ரெயின் 9 மணிக்கு கிளம்பிச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் போதுல அதை எப்போ வந்து சேஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ட்ரெயின் கிளம்பி என்ன பண்ணும்? இப்படி போயிட்டே இருக்குமா? ஒரு சர்டைன் டைம்ல வந்து என்ன ஆகும்? இங்கதான் மீட் ஆகும். சர்டைன் டைம்ல வந்து 2 ட்ரெயினுமே என்ன ஆயிரும்? ட்ரெயின் இங்க இருக்கும், இந்த ட்ரெயின் இங்க இருக்கும். 2 ட்ரெயின் மீட் ஆயிருமா? சோ அந்த டைமை தான் என்ன கேட்டிருக்காங்க. தெளிவா புரிஞ்சுல? ஓகே. இப்போ எப்பவுமே அந்த ஃபார்ம் எழுதிக்கலாம். டி மீட்டிங் என்னது? டி ஆஃப் மீட்டிங் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் ஸ்பீடா. ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈஸியா எழுதிடுவீங்களா? ரிலேட்டிவ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு என்னது? 120ல இருந்து 80 கழிக்கணும். ஏன்னா பேரலல். அப்ப என்ன வரும்? 40 கிலோமீட்டரா? இங்க இந்த டிஸ்டன்ஸ் எடுக்கிறதா நீங்க தெளிவா எடுக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த லீடிங் டிஸ்டன்ஸ் எப்பவுமே இங்க எடுக்கணும். இந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னக்கூட்டியே அதுக்கு இந்த ட்ரெயின் ஏ டார்கெட் எவ்வளவு வச்சிருக்குது? 80 கிலோமீட்டர் வச்சாச்சா? இது என்னது? ட்ரெயின் ஏ, ட்ரெயின் பி ஸ்டார்ட் ஆகி 80 கிலோமீட்டர் கடந்து அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் ஏ வந்து சேஸ் பண்ணணும். அப்ப அந்த லீடிங் எவ்வளவு? 80. அந்த 80 தான் மேல போடணும். அப்போ டி மீட்டிங்ஸ் ஈக்குவல் டு 80 டிவைட் பை 40. என்ன வரும்? 2 hours. என்ன அர்த்தம்? 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ற ட்ரெயின் பி 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்க ட்ரெயினை என்ன வரும்? 2 மணி நேரம் கழிச்சு கிடக்குது. அப்ப என்னாச்சு? 9 மணிக்கு கிளம்பிச்சுன்னா 11 மணிக்கு ட்ரெயின் ஏ வந்து சேஸ் பண்ணிட்டு. புரியுதா? கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் சம் போலாம். சரி, செகண்ட் சம் வாசிக்கலாம். The policeman noticed that a thief who is 200 meters apart from police. Initially, the policeman tried to chase him and the thief also moving. The speed of police and thief are 10 km/h and 8 km/h respectively. Find the time taken by police chase the thief. வாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चंस. சோ எப்படி அப்ரோச் பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு டயகிராம் ஃபார்ம் பண்ணிக்கலாமா? என்ன சொல்லிருக்காங்க? A policeman noticed that a thief who is 200 meters apart from policeman initially. என்ன பண்ணலாம்? இங்க தான் அந்த போலீஸ் நிக்கான்னு வச்சுக்கலாம். சரியா? போலீஸ் நிக்கிறான். போலீஸ்ல இருந்து அந்த தீஃப் வந்து என்னவா? 200 மீட்டர் தூரத்துல அந்த தீஃப் நிக்கிறான். புரிஞ்சா? போலீஸ் இங்க இருக்கிறான், தீஃப் 200 மீட்டர் தூரத்துல அங்க தள்ளி நிக்கிறான். இப்ப என்ன ஆகுது? இந்த போலீஸ்மேன் இருக்கானா, இந்த போலீஸ்மேன் வந்து என்ன பண்றானா, அப்படியே அந்த தீஃப் பார்த்து ரன்னிங் பண்றான். சேஸ் பண்ணதுக்கு மூவ் ஆகுறான். இத பார்த்து தீஃப் என்ன பண்றான்? அவனும் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றான்? மூவ் ஆகுறான். சரியா? மூவ் ஆயிட்டான். என்ன கேக்குறாங்க? எப்ப வந்து அந்த போலீஸ்மேன் வந்து தீப்பை பிடிப்பான் அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? போலீஸோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா? 10 km/h. தீஃபுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 8 km/h. சரி, அப்ப இதான் ஸ்டார்டிங். இப்போ போலீஸ்மேன் மூவ் ஆகுறான், தீஃப் மூவ் ஆகுறான். இப்போ போலீஸ்மேன் வந்து ஓடி ரன்னிங் பண்ணிட்டே இருப்பான். தீஃப் என்ன பண்ணுவான்? ரன் பண்ணுவான், இதுவும் ரன் பண்ணுவான். சட்டன் பிளேஸ்ல என்ன ஆகும்? தீஃபை பிடிச்சிருவானா? புரிஞ்சில்ல? அப்ப சட்டன் பிளேஸ்ல தீஃபை பிடிச்சிருவான். அப்பதான் டைம் கேக்குறான். நமக்கு என்ன தெரியும்? டி மீட்டிங்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் ஸ்பீட். டிஸ்டன்ஸ் என்னது? நான் மறுபடியும் சொல்லுவேன். என்னது? லீடிங் என்னது? இந்த போலீஸ்மேன் ஸ்டார்ட் ஆகுறது முன்ன குட்டி தீஃப் எவ்வளவு லீடு வச்சிருக்கான்? 200 மீட்டர் வச்சிருக்கானா? அப்ப என்னது? 200 மீட்டர் லீடு வச்சிருப்பான். லீடிங் டிஸ்டன்ஸ் தான் போடணும். 200 மீட்டர் லீட்ல வச்சுட்டான். ரிலேட்டிவ் ஸ்பீடுங்கிறது என்னது? ரெண்டு பேருக்குள்ள இது பேரலல்ல கழிக்கணுமா? பேர் வரும் 2 அப்ப 2 இன்டு km/h இருக்கும். அப்ப கிலோமீட்டர்னா 1000 போட்டுக்கலாம். 1 ஹவருக்கு மேல போச்சுன்னா எத்தனை மினிட் வரும்? 60. ஓகேவா? இப்ப கேன்சல் பண்ணா 20 கட் ஆயிரும். 22 ஓகே. அப்ப என்னது?
6 minutes ஆகும். The policeman 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடி 6 நிமிஷத்துல என்ன பண்ணுவான், அந்த தீஃபை கேட்ச் பண்ணுவான். கிளியரா? ஓகே. மூணாவது சம். ஓகே, தேர்ட் சம். Two boys are starting walking at the same place at the rate of 4 km/h and 6 km/h. What time they took 5 km apart? ரொம்ப ரொம்ப ஒரு சில்லியான கொஸ்டின்ஸ், பட் இருந்தாலும் சால்வ் பண்ணி பார்க்கலாம். Two boys are starting walking at the same place at the rate of 6. ரெண்டு பாய்ஸ் இருக்காங்க, ரெண்டுமே என்னது, சேம் பிளேஸ். இந்த சேம் பிளேஸ்ல இருந்து ரெண்டு பாய் ஏன்னு வச்சுக்கலாம், பாய் பின்னு வச்சுக்கலாம். ஏல இருந்து அந்த சேம் பிளேஸ்ல இருந்து ஏ பியும் பேரலலா மூவ் பண்றாங்க அர்த்தம். ஏ என்ன பண்ற, ஏவோட ஸ்பீட் என்னதான் 4 km/h, பி என்னது 5 km/h, சாரி பி வந்து 6 km/h. என்ன சொல்றாங்க, வாட் டைம் தே டுக் 5 km apart, எவ்வளவு நேரத்துல ரெண்டு பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டரா இருக்கும். இது என்ன, இது ரெண்டு பேரும் மூவ் பண்ணிட்டு இருப்பாங்களே, அப்படி இவன் என்ன பண்ணிருப்பான், இவன் மூவ் பண்ணிட்டு இருப்பான். எந்த டைம்ல ரெண்டு பேருக்குள்ள டிஃபரெண்ட் இருக்குல்ல, இந்த டிஃபரெண்ட் வந்து 5 கிலோமீட்டரா இருக்கும்னு கேக்குறாங்க. அதானே? சரி, இப்ப பாருங்க, 1 கிலோமீட்டர், அதாவது 1 ஹவருக்கு ஏ எவ்வளவு போவான், ஏ வந்து 4 கிலோமீட்டர் போவானா. சரி, அதே 1 ஹவருக்கு பி எவ்வளவு போவான், 6 போவானா. பாருங்க, 1 ஹவருக்கு ரெண்டு பேரும் டிஸ்டன்ஸ் எவ்வளவு வருது, இவன் 4 இவன் 6, அப்ப என்னது 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போதா. அப்போ 1 ஹவருக்கு 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போனானா 5 கிலோமீட்டர் ஆவதுக்கு எவ்வளவு நேரம் கேட்டிருக்காங்க, அவ்வளவுதானே. என்ன வரும், 5/2, இது 2 4, 1/2 ஹவர்ஸ். 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரம் கழிச்சு ரெண்டு பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது 5 கிலோமீட்டரா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் மூணு தான் நெக்ஸ்ட். சரி, ஃபோர்த் சம் பார்க்கலாம். A walks around a circular path at the rate of 2 rounds per hour, while B walks at the rate of 4 rounds per hour. If they walk in the same directions, when they meet first. சரி, இது முன்னாடி எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், எல்லா சம்ஸ்லயும் கிலோமீட்டர் பர் ஹவர் இல்லனா மீட்டர் பர் மினிட் அப்படி சால்வ் பண்ணிருப்போம். இங்க வந்து என்னன்னா புதுசா கொண்டு வரோம், 4 rounds per hour or 3 rounds per hour கொண்டு வரோம். சோ என்னன்னு பார்க்கலாம். ரெண்டு பேருமே ஒரு கிரவுண்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுதான் கிரவுண்ட் வச்சுக்கலாம். சரியா? கிரவுண்ட். இந்த கிரவுண்டோட டோட்டலா என்ன சொல்வீங்க, டோட்டல் லென்த் என்ன சொல்வீங்க, டோட்டல் என்ன சொல்லலாம், ஒரு ரவுண்ட்னு சொல்லலாமா. இதுனா டோட்டலா அடிச்சு என்ன சொல்லுவோம், ஒரு ரவுண்ட் தான் சொல்லுவோம். அப்ப டோட்டல் லென்த் என்னது, ஒரு ரவுண்ட் வச்சுக்கலாம். இப்ப என்ன சொல்றாங்க, ஏ என்ன சொல்றான், ஏ வந்து 2 ரவுண்டு பர் ஹவர். அப்போ ஸ்பீட் ஆஃப் ஏ ஈக்குவல் என்னது 2 ரவுண்டு பர் ஹவர். 1 ஹவருக்கு 2 தடவை சுத்தி வரணும் அர்த்தம். ஸ்பீட் ஆஃப் பி எவ்வளவு சொல்லிருக்காங்க, 4 ரவுண்ட் பர் ஹவர். 4 ரவுண்ட் பர் ஹவர் அப்படின்னா என்ன அர்த்தம், 1 மணி நேரத்துல இவன் 2 ரவுண்ட் அடிக்கிறான், பி வந்து 1 மணி நேரத்துல 4 ரவுண்ட் அடிக்கிறான். அப்படி அடிச்சாங்கன்னா எப்ப வந்து ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. இங்கதான் ஸ்டார்ட் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன், ஏ பி ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஏ பி என்ன அர்த்தம், அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்களா. எப்ப வந்து ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. சரி, இப்போ ரெண்டுமே parallel direction. அப்ப இதுல ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன வரும், ரிலேட்டிவ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு கழிக்கணுமா, 4 ரவுண்ட் 2 ரவுண்ட். அப்போ 2 ரவுண்ட் per hour, சாரி 2 ரவுண்ட் per hour. ஓகே, டைம் தானே வேணும், எப்போ மீட் பண்ணுவாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் எப்படி எடுக்கணும், டிஸ்டன்ஸ்ங்கிறது இந்த ஹோல் தான் டிஸ்டன்ஸ். அப்போ ஒரு ரவுண்டுங்கிறது தான் லீடிங் டிஸ்டன்ஸ். அப்போ ஒரு ரவுண்டு, இப்போ ஒரு ரவுண்டு டிவைட் பை 2 ரவுண்டு இன்டு ஹவர் மேல வந்துடும். அப்போ ரவுண்ட் ரவுண்ட் கேன்சல் ஆகும். 1/2 ஹவர் என்ன அர்த்தம், 30 மினிட். இப்போ 30 நிமிஷம் ஆன பிறகுதான் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணுவாங்க. தெளிவா? ஓகே, நெக்ஸ்ட் மூவ் ஆன் தி நெக்ஸ்ட். ஓகே, ஃபிஃப்த் சம் என்ன போட்டிருக்காங்க, 2 buses are start from the same terminal at opposite direction. The speed of buses are 65 km/h and 45 km/h. When the 2 buses are 220 km apart. சரி, இந்த சமயம் எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்ன கொடுத்திருக்காங்க, 2 buses are start from the same terminal at opposite direction. சும்மா ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரைஞ்சிக்கலாம் வச்சுக்கோங்களேன். சோ இதுதான் பஸ் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இந்த 2 இதான் சேம் டெர்மினல் இருந்து ரெண்டு பஸ்ஸஸ் கிளம்புதான் என்ன பண்ணுதான், ஆப்போசிட்ல போதான். ஒரு பஸ் இப்படி போச்சுன்னா ஒரு பஸ் எப்படி போகுது, இப்படி போகுது. புரிஞ்சா? ஒரு பஸ் இங்க, ஒரு பஸ் இங்க. ஓகே, அந்த பஸ்ஸோட ஸ்பீட்ஸ் கொடுத்திருக்கானா, என்ன கொடுத்திருக்கான்,
65 ஒரு பஸ் வந்து 65 கிலோமீட்டர் ஹவர்ல போச்சுன்னா இன்னொரு பஸ் என்னது 45ஆ? எஸ் 45. இன்னொரு பஸ் 45 கிலோமீட்டர் ஹவர். நல்லா பாருங்க, ஒரு மணி நேரம் இங்க இருந்து இங்க வரதுக்கு 45 ஆயிருக்கு, ஒரு மணி நேரம் இங்க இருந்து 65 ஆயிருக்கு. அப்போ ஒரு மணி நேரத்துல இந்த டெர்மினல் இருந்து எவ்வளவு தூரம் இருக்கலாம்? ஒரு மணி நேரத்துல இவ்வளவு தூரம் தானே ஒரு மணி நேரத்துல டிராவல் ஆயிருக்கும், ரெண்டு பஸ்ஸும் சேர்ந்து. இப்ப என்னாச்சு? 110 ஆச்சா? 1 ஹவருக்கு 110 கிலோமீட்டர் டிராவல் ஆயிருமா? புரிஞ்சா? 1 ஹவருக்கு இது இங்க 45 போகுது, இது 65 போகுது, ரெண்டும் சேர்த்து வரும். 1 ஹவருக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 110 கிலோமீட்டர் ரெண்டும் சேர்த்து டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிரும். அப்படின்னா 220 கிலோமீட்டர் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்கான். அப்போ 220 கிலோமீட்டர் ரெண்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் வரணும்னா எவ்வளவு நேரத்துல வருவாங்கன்னு கேட்டிருக்கான். என்ன வரும்? 220 டிவைட் பை 110 வருமா? 0 2 மணி நேரம் கழிச்சு ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2 மணி நேரம் கழிச்சு ரெண்டு டிராவலருக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 220. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாம். ஓகே, சம கிளியரா ரீட் பண்ணிக்கலாம். The distance between two cities are 400 kilometers. A bus start in 7 a.m. at terminal A and another bus start in 9 a.m. at terminal B. The speed of buses are 80 km per hour and 100 km per hour when the two buses are meet at first. சரி, இது வந்து இந்த சமயம் எப்படின்னா அப்படியே ஆப்போசிட் பேஸ் பண்ணி இருக்குது. சோ நம்ம தெளிவா ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? The distance between two cities are 400 km. அப்ப ரெண்டு சிட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க ஒரு சிட்டிஸ் இருக்கு, இங்க ஒரு சிட்டி இருக்கு. சரியா? அப்ப சிட்டி ஏ, சிட்டி ஏ, சிட்டி பி, ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு. உடனே கொடுத்திருக்கான், ரெண்டு சிட்டிக்குள்ள டிஸ்டன்ஸ் 400 கிலோமீட்டர். சரி, a bus start in 7 a.m. at terminal A. அப்போ சிட்டி ஏல இருந்து ஒரு பஸ் கிளம்புது. எத்தனை மணிக்கு கிளம்புது? 7 AM கிளம்புது. 7 AM கிளம்பி என்ன பொறுப்பு இப்படி போயிட்டு இருக்குமா? அடுத்து எனக்கு அந்த பஸ் எங்க? ரெண்டாவது பஸ் 9 AM கிளம்புது. இங்க இருந்து 9 AM கிளம்புது. சோ இந்த பஸ் இப்படி வந்துட்டு இருக்கும். சரி, கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கலாம். என்னன்னா இப்ப இந்த ரெண்டு பஸ் இருக்குல்ல, இங்க ஒரு பஸ் இப்படி போகுதா? இந்த வச்சுக்கிறேன் அப்படின்னா, இது பாருங்க, இது ஒரு பஸ்ன்னு வச்சுக்கலாம், இது ஒரு பஸ்ன்னு வச்சுக்கலாம். சோ ரெண்டுமே கிளம்பியாச்சு, இது ரெண்டுமே மூவ் ஆயிட்டே இருக்குமா? எப்படி மூவ் ஆயிட்டே இருக்குது. ஒரு சர்டைன் பிளேஸ்ல வந்து இந்த ரெண்டுமே மீட் ஆகுமா? கண்டிப்பா கிராஸ் பண்ணி தான் ஆகணும். ரெண்டு டெர்மினல் வந்து ஆப்போசிட்ல வருது, ரெண்டுமே என்ன பண்ணணும்? சர்டைன் பிளேஸ்ல வந்து மீட் ஆகணுமா? சப்போஸ் இந்த இடம் தான் மீட்டிங் வச்சுக்கோங்க, அப்ப இந்த இடம் தான் எழுது டி ஆஃப் மீட்டிங். புரிஞ்சா? டி ஆஃப் மீட்டிங் இந்த இடத்துல மீட் ஆகுது. அப்படின்னா இது வரைக்கும் என்னது? இது வரைக்கும் வந்து பஸ் ஏ கடந்த டிஸ்டன்ஸா? டிஸ்டன்ஸ் பஸ் ஏ கடந்தது. இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது? டிஸ்டன்ஸ் ஆஃப் பி. தெளிவா புரிஞ்சா? சோ மீட் ஆகுது வரைக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் யார் கடந்திருப்பாங்க? இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் யார் கடந்திருப்பா? பஸ் பி கடந்திருக்கும். இந்த பாயிண்ட்க்கு இங்க யார் கடந்திருப்பா? பஸ் ஏ கடந்திருக்கும். அப்பனா இந்த 400ங்கிறது என்னது? இந்த என்டையர் டிஸ்டன்ஸ்ங்கிறது டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் பி தானே. அப்ப டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் பி. இந்த பாயிண்ட் கிளியரா? சரி, அப்போ 400 அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா என்னது? ஸ்பீட் இன்டு டைம் டேக்கன். இந்த ஸ்பீட் என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்பீட் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 80. சோ ஃபர்ஸ்ட் போறதுக்கு ஸ்பீட் என்னது? இது 80. அப்பனா 80 இன்டு 7 மணிக்கு கிளம்பி இருக்கா? 7 மணிக்கு கிளம்பி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ டிஎம் னே வச்சுக்கலாம். சோ டி மீட் ஆயிருக்கு பிளஸ் ரெண்டாவது பஸ் அதோட ஸ்பீட் என்னது? 100 மணிக்கு கிளம்பி இருக்கு. ஆனா என்னன்னா இது 7 மணிக்கு கிளம்பி டி மீட்டிங்ல டி டைம்ல வந்து இவ்வளவு நேரம் டிராவல் ஆயிருக்கு. ஆனா இங்க 7 தான், இங்க பாருங்க இது 9 மணிக்கு தான் கிளம்பி இருக்கு. அப்ப 2 மணி நேரம் லேட்டா கிளம்பி இருக்கா? 2 மணி நேரம் லேட்டா கிளம்பி இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? டி மீட்டிங்ல இருந்து 2 மணி நேரம் கழிச்சு போடணும். சரிதான்? இங்க நீங்க மிஸ்டேக் விட்டீங்கன்னா சம் தப்பாயிரும். சரியா? சோ இப்ப சால்வ் பண்ணலாமா? என்ன வரும்? 80 டி மீட்டிங் பிளஸ் 100 டி மீட்டிங் மைனஸ் 200. சோ இந்த 200 இங்க வரும் போது பிளஸ் ஆயிரும். அப்ப 600 ஆயிரும். 600 equal to so 180 tm னு வரும். கேன்சல் பண்ணீங்கன்னா 0 கட் ஆயிரும். 60/18 னு வரும். 60/18 equal to t மீட்டிங் வரும். அப்போ பைத்தார் 60 3 18 10/3 னா 3 9 3 1/3 ஹவர்ஸ் ஆயிருக்கும்.
அதாவது 3 மணி நேரம் 1/3ல வந்து இந்த 2 பஸ் என்ன ஆயிருக்குன்னா மீட் ஆயிருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் போலாம். சோ 7th sum என்ன போட்டிருக்காங்க? Two trains started from station A and B opposite direction at the speed of 60 km per hour and 80 km per hour. At the time of meeting, the second train traveled 50 km more than train A. Find the total distance between two stations. Okay, solve பண்ணலாம். Two trains started from station A and B in opposite direction. அப்பனா இது ஸ்டேஷன் A, இது ஸ்டேஷன் B வச்சுக்கலாம். அப்போ இங்க இருந்து ஒரு ட்ரெயின் இப்படி போகுது, அங்க இருந்து ட்ரெயின் இங்க வருது. புரிஞ்சா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்கு. வரைஞ்சிச்சு. என்ன பண்ணிருக்கான்? ஸ்பீட் கொடுத்திருக்கான். ட்ரெயின் A வந்து 60 km/h னு கொடுத்தாச்சு. ட்ரெயின் B வந்து 80 km/h னு கொடுத்தாச்சு. 80 km/h னு கொடுத்தாச்சு. என்ன கேக்குறான்? at the time of meeting. அப்ப என்ன வரும்? இந்த இடத்துல அந்த டைம் ஆஃப் மீட்டிங்னா இந்த இடத்துல தான் மீட் பண்ணுன்னு வச்சுக்கலாம். at the time of meeting the second train traveled 50 km more than train A. the second train வந்து the first train ஓட 50 km மோரா டிராவல் ஆயிருக்குன்னு அர்த்தம். சோ 50 km more. அப்ப நமக்கு என்ன அர்த்தம்? இது முந்தின சமல பாத்தீங்கன்னா 7 மணிக்கு கிளம்பி இருக்கும், 9 மணிக்கு கிளம்பி இருக்கும். அப்ப டைம் டிஃபரண்ட் ஆயிருக்கு. இந்த சமல அப்படி டைம் டிஃபரண்ட் சொல்லவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டுக்குமே டி ஆஃப் மீட்டிங் எழுது ஈக்குவல் அர்த்தம். இங்க இருந்து இது கிளம்பி 4 மணிக்கு மீட் பண்ணுச்சுன்னா இந்த ட்ரெயின் 4 மணிக்கு தான் மீட் பண்ணிருக்கும். இது 2 மணிக்கு 2 மணி நேரம் டிராவல் ஆகி மீட் பண்ணுச்சுன்னா இது என்னது? அதே 2 மணி நேரம் டிராவல் ஆகி மீட் பண்ணிருக்கும். அப்போ மீட்டிங் டைம் வந்து ரெண்டுக்குமே ஈக்குவல். ஓகே, அப்ப டைம்ஸ் ஈக்குவல் என்ன வரும்? டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்ப டிஸ்டன்ஸ்ங்கிறது என்னது? எக்ஸ் தெரியாது. இது எவ்வளவு தெரியாதா? ஏ எவ்வளவு தெரியாதா? எக்ஸ் பை ஸ்பீடு 60. பிக்கு என்ன வரும்? பிக்கு வந்து இது தெரியாது, பட் ஆனா பிளஸ் ஏ விட 50 km ஜாஸ்தி போயிருக்கா? எக்ஸ் பிளஸ் 50/80. புரிஞ்சா? சோ கேன்சல் பண்ணிக்கலாம். 6 கேன்சல் ஆயிரும். 3 4 2. இப்போ 4x = 3x plus 150. அப்ப x = எவ்வளவு? 150. நம்ம கேட்டிருக்கிறது இந்த ரெண்டு ஸ்டேஷனுக்குள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்படினா என்னது? இந்த டிஸ்டன்ஸ் பிளஸ் இந்த டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ்னா x னா என்னது? x னா 150 பிளஸ் இந்த டிஸ்டன்ஸ் என்னது? 150 plus 50. அப்ப 200. என்ன வரும்? 350 km இருக்குன்னு. டன்னா? ஓகே, மூவ் தி லாஸ்ட் சம். சோ லாஸ்ட் சம் பார்க்கலாம். A cargo van passed a person who is walking in the same direction at the speed of 10 km/h. A person can see the van only for 2 minutes and the van traveled 200 meters. After that it not seen. Find the speed of man. இதுல வந்து நீங்க சாரி கான்செப்ட தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி, என்ன சொல்றாங்க? ஒரு மேன் வந்து வாக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன, ஒரு மேன் வாக் பண்ணிட்டு இருக்கான், அதே டைரக்ஷன்ல ஒரு கார்கோ வேன் வந்து அவனை வந்து கிராஸ் ஆகி போகுதுன்னு சொல்லிருக்காங்களா? ஜஸ்ட் ஒரு கார்கோ வேன் வரைஞ்சிக்கலாம். ஒரு வேன் வந்து என்னவா அதே டைரக்ஷன்லாம் போதான், அந்த அந்த வாக்கிங் பர்சன் வந்து கிராஸ் பண்ணி இந்த கார்கோ வேன் மூவ் ஆயிட்டே இருக்கு. என்ன சொல்றாங்க மூவ் ஆயிட்டே இருக்குன்னா, இந்த கார்கோனோட ஸ்பீட் என்ன கொடுத்துட்டாங்க? 10 km/h கொடுத்தாச்சு. இந்த பையனுக்கு கொடுக்கல, x km/h வச்சுக்கலாம். என்ன ஆகுதான்? இப்ப நான் என்ன இமேஜின் பண்ணிக்கோ, நான் இங்க நிக்கிறேன், எனக்கு பின்னாடி ஒரு கார்கோன் வருது, இப்படி வந்துட்டு என்ன கிராஸ் பண்ணி அப்படி போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்படி முன்னாடி போய்கிட்டே இருக்கு. இப்ப எந்த பையன் என்ன பண்ணுதானா, அந்த கார்கோ வேன் வந்து 200 மீட்டர் இந்த பையனை தாண்டி போயிட்டான். அப்ப என்ன அர்த்தம்? இந்த கார்கோ வேன் வந்து 200 மீட்டர் வந்து டிராவல் ஆகி போயிட்டு இருக்கான். எவ்வளவு நிமிஷமா? 2 மினிட் வந்து போயிருக்கு. இந்த கார்கோ வேன் வந்து இங்க வந்துருமா? அப்போ இப்போ இந்த வாக் பர்சனால இந்த கார்கோவை பார்க்க முடியல அப்படின்னு அது மறைஞ்சு போட்டுன்னு அர்த்தம். சரியா? என்ன கொடுத்திருக்காங்க? என்ன கேட்டிருக்காங்க? ஆஃப்டர் தட் இட்ஸ் நாட் சீன், ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் மேன். அப்போ இவனோட ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. புரிஞ்சில்ல? ஒரு கார்கோ வந்து ஒரு பையனுக்கு மேல பேக், இப்போ என்ன இமேஜ் பண்ணி பேக்ல வருது, அப்புறம் என்ன பக்கத்துல வந்துட்டு, இப்ப நானும் வாக் பண்ணிட்டே இருக்கிறேன், அந்த வேனும் போயிட்டே இருக்குது. ஒரு 200 மீட்டர் போயிட்டு தள்ளி போயிட்டு என்னால அந்த வேனை பார்க்க முடியல, 2 மினிட் டிராவல் ஆயிருக்கு. அப்படின்னா அந்த பையன் என்னோட ஸ்பீடு, சம்பளம் வந்து அந்த பேசன் என்னோட ஸ்பீட் என்னன்னு தெரியணும். சரி, எப்படி சால்வ் பண்ணலாம்? ரிலேட்டிவ் ஸ்பீட் எப்படி எடுக்கலாம்? பேரலல் டைரக்ஷன் தானே, கழிக்கலாமா? 10ல இருந்து -x தெரியாதா? வச்சுக்கலாம். அப்பனா லீடிங் டிஸ்டன்ஸ் எவ்வளவு வருங்க?
200 மீட்டரா? இந்த பையனுக்கு லீடு இந்த வண்டி எவ்வளவு வச்சிருக்கு? 200 மீட்டர். சால்வ் பண்ணலாமா? T meeting is equal to distance by relative speed. T meeting நடக்குது 2 நிமிஷம் தான் அது டிராவல் ஆயிருக்குது. சோ அப்ப 2 நிமிஷம். 2 நிமிஷம்ங்கிறது ஹவர்ல மாத்தணும்னா 60 ன்னு போடலாம். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 200 மீட்டர். 200 கிலோமீட்டர் மாதிரி கீழே 1000 போட்டுக்கலாம். ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னது தெரியாது. அப்ப 10 - 6. புரிஞ்சா? சோ இது கேன்சல் பண்ணலாமா? சோ 20 20 10 10 22. அப்ப என்னது? 10 - x is equal to I think 6. இப்போ minus x is equal to 6 minus 10. இப்போ minus x is equal to minus 4. அப்ப ஆன்சர் என்னது? 4 கிலோமீட்டர் per hour தான் அந்த பையனோட ஸ்பீட். புரிஞ்சா? அப்போ இதோட ஸ்பீட் என்னது? 4 கிலோமீட்டர் per hour. ஓகேவா? சோ நம்ம வந்து இந்த டைப்ல ஒரு 8 சம் சால்வ் பண்ணி பார்த்தாச்சு. இந்த 8 சம்முமே என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கோம்? parallel அப்புறம் ஆப்போசிட். சோ இது நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு ஃபர்தரா நீங்க வந்து புக்ல உள்ள சம்ம சால்வ் பண்ணீங்கன்னா இந்த டாபிக்ல நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆயிரலாம். சோ இந்த பார்ட்டோட டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் வந்து முடியுது. சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூ டாபிக்ல வந்து நம்ம ஓபன் பண்ணலாம். சோ thank you for watching. See you next video.